வாழ்க்கையில் வெற்றி பெறணும் எல்லாருமே நினைக்கிறோம். வாழ்க்கையில் ஒரு ஆம்பிஷன் இருக்கணும் எல்லாரும் நினைக்கிறோம். ஆம்பிஷன்லாம் ரொம்ப பெரிய விஷயம் இல்லைங்க. நிறைய பேர் தப்பாக நினச்சின்னு இருக்கான். ஒரு பெட்டி கடைக்காரங்கிட்ட போய் உன் ஆம்பிஷன் என்னன்னு கேளுங்களேன். சார் ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் ஆரம்பிக்கணுமா? கரெக்ட். ஒரு கிளர்க்கு கிட்ட போய் உன் ஆம்பிஷன் என்னன்னு கேளுங்களேன். சார் இந்த ஆஃபீஸில் ஜெனரல் மேனேஜர் ஆகணும். கரெக்ட், தப்பு இல்லை. ஆனால் உண்மையிலேயே நல்ல ஆம்பிஷன் எது தெரியுமா? எந்த மனிதன் சார் நான் வாழற ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியாக இருக்கணும் அதுதான் என் ஆம்பிஷன் சொல்கிறானோ அவன் தான் உண்மையிலேயே வாழ்க்கையை சரியாக வாழறான். நீங்கள் என்ன வேணாலும் இருங்க, மகிழ்ச்சியாக இருங்க. வாழ்க்கையில் வெற்றி அடையணும். எல்லாருமே வாழ்க்கையில் வெற்றி அடையணும். ஆனால் பிரச்சனை என்னென்னா எது வெற்றின்னு நமக்கு தெரியல. இங்கே ஓடுறோம், அங்கே ஓடுறோம், அங்கே ஓடுறோம், அங்கே ஓடுறோம். எது வெற்றி? சார் டாக்டர்கிட்ட போகிறான் சார். நம்மளோட பிரச்சனை என்ன தெரியுமா? எந்த இடத்துல போனாலும் பொறுமை கிடையாது. ஒருத்தர் பார்த்துட்டு படித்தவன் பார்த்துட்டு வந்து சொல்கிறான் டாக்டர் வேஸ்ட்டு, 500 ரூபா பிடுங்கிட்டான்றான். டேய் அவன் எம்டி எம்சி வச்சு படிச்சுட்டு தான் பிடுங்கிட்டான். ஏன்டானே ஒரு தெர்மாமீட்டர் வச்சு பார்க்கல, ஒரு ஸ்டெத்தோஸ்கோப் வச்சு பார்க்கல, என்ன டாக்டர் அப்படின்னா எனக்கு கூட கரெக்ட் தான் போல இருக்குது. ஏன்னா என்னடா உடம்புக்குன்னு முட்டி வலின்னா. டேய் முட்டி வலிக்கு எதுக்குடா தெர்மாமீட்டர் வைக்கணும்? இவன் என்ன நினைக்கிறான் சார் 500 ரூபாய்க்கு எல்லாம் பண்ணணும். முட்டி வலிக்கு போனவனுக்கு தெர்மாமீட்டர் எதுக்கு? இவன் எதிர்பார்க்குறான். என்னைக்காவது நாம் க்யூவில் நின்று இருக்கோமா இல்லை க்யூவில் அமைதியாக நின்று இருக்கோமா? பொறுமை இல்லாதவங்க தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. சில பேர் வாழ்க்கை விலங்குலன்னு பேர் மாற்றிக்கிறாங்க சார். ரொம்ப அநியாயம் அதெல்லாம். என் ஃப்ரெண்டு ஒருத்தன், அவன் பேர் ராமை விட நல்ல பேர் இருக்கா சார். அவனுக்கு போயிருக்கான் பேர் என்ன ராம். அதுக்கு அவன் சொல்லியிருக்கான் உன் ஜாதகப்படி அது தப்பு. நீ என்ன பண்ணுற 2-6 3A 3M உன் ஜாதகத்துக்கு அவ்வளோ எழுத்து வேணும். நம்ப மாட்டீங்க, என் ஃப்ரெண்டு இப்போ அப்படி தான் எழுதுகிறான். பேங்க்கு செக்கெல்லாம் கூட அப்படி தான் 2-6 3A 3M. மென்டல் இல்லை. நானே போனேன் அந்த ஆளுக்கிட்ட. என் பேர் மோகன சுந்தரன்னு. நல்லா இருக்கு. அப்போ நான் கூட பெருமையாக நினச்சேன் நம்மளை தெரியுது போல இருக்குது. இந்த ஆளுக்கு ஒரு வேளை தப்பாக சொல்லிட்டான்னா நம்ம வெளில மீட்டிங்கில் சொல்லிட்டோன்னு பயப்படுறான். அவனா பயப்படுவான். அடுத்த கேள்வி என்ன கேட்டான், இன்சியல் என்னான்னா எஸ்ன்னு மாற்றிருக்கான். நாகப்பட்டினம் மாவட்டத்தின் சார்பில் நடைபெறுகின்ற 3வது புத்தக திருவிழாவை நடத்தி கொண்டிருக்கும் மாவட்ட ஆட்சியர் உள்பட அரசு அதிகாரிகளுக்கும் மேடையிலே அமர்ந்து எனக்கு முன்னால் பேசிய அன்பு நண்பர் திரு அருள் பிரகாஷ் அவர்களுக்கும், எங்கள் நிகழ்ச்சிக்கு முன்னால் இங்கே கலை நிகழ்ச்சி நடத்திய புதுகை பூபாலம் நண்பர்களுக்கும், இங்கே அதிகமான அளவிலே வந்திருக்கின்ற அனைத்து பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இல்லை தட்டணும்னு முடிவு பண்ண தட்டிடலாம். இந்த கடைசியாக வந்து பேசுறதுல இதான் பிரச்சனை. நீங்கள் ஏற்கனவே நிறைய கைத்தட்டி டயர்டாக இருக்கீங்க. கைத்தட்டுறது என்பது ஒருவரை பாராட்டுவது மட்டுமல்ல. ஒன்று சொல்கிறேன், யார் மற்றவர்களை பாராட்டுகிறார்களோ அவர்கள்தான் மற்றவர்களால் பாராட்டப்படுவார்கள் என்பதை நினைத்து வைக்கணும். இது வெளியில் மட்டும் இல்லை, வீட்லேயும் தான். ஹஸ்பண்ட் ஏதாவது ஒரு நல்ல காரியம் பண்ணால் கைத்தட்டி பாராட்டணும், குறை சொல்லக்கூடாது. அதே மாதிரி ஒய்ஃப் நல்ல காரியம் பண்ணால் கைத்தட்டி பாராட்டணும், குறை சொல்லக்கூடாது. சரியா போச்சா? கைத்தட்டுறது என்பது மற்றவரை பாராட்டுவது மட்டுமல்ல, அது உடம்பு ஆரோக்கியம். நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். உண்மையிலேயே ஒரு ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சான், அடிக்கடி கை தட்டினீங்கன்னா இந்த உள்ளங்கையில் இருக்கிற நரம்புகள் தூண்டப்பட்டு ஹார்மோன் சுரக்கும், செல்லு சீக்கிரம் வளர்ச்சி அடையும். அப்படின்னா என்ன அர்த்தம், என்ன நன்மைன்னா உங்கள் ஆயுசில் 10 வருஷம் கூடும். அதனால் யார் யாருக்கு 10 வருஷம் எக்ஸ்ட்ராவாக இருக்கணும்னு ஆசையாக இருக்கோ அவங்க கை தட்டுங்க. இருக்கிற வரையும் போதான்னா விட்டுருங்க சார். அந்த ஆராய்ச்சியில் பெண்களுக்கு தனியாக சொல்லியிருக்கான் சார், அடிக்கடி கை தட்டுற பெண்களுக்கு முடி கொட்டாது, நீளமாக வளரும்னு இருக்கான். ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு இது. நான் நிறைய புத்தக திருவிழாவுக்கு போயிருக்கேன். நாகப்பட்டினத்துக்கு வேறு நிகழ்ச்சிகளுக்கு வந்திருக்கேன், புத்தக திருவிழாவுக்கு வரல. ஆனால் புத்தக திருவிழாவில் ஒரு 8:30 மணிக்கு மேலே இவ்வளவு கூட்டம் பார்க்கறது இந்த மாவட்டத்தில் மட்டும்தான்.
நான் உள்ளே நுழையும் போதே பார்த்தேன், ஒரு ராட்டினம் மாதிரி இருந்தது. பார்த்தோன்னே பயந்துட்டேன். என்னடா புத்தக திருவிழான்னா ராட்டினம் இருக்குதுன்னு. ஏன்னா ஒரு ஊரில் புத்தக திருவிழாவுக்கு போனேன். கரெக்டாக மேடைக்கு பக்கத்தில் பெரிய ராட்டினம், அன்புள்ள அப்படின்னேன். அது சொல்லுதில்ல, அந்த மேலேருந்து வரும்போது எல்லாம் ஓன்னு கத்துறாங்க, பேசவே முடியல. ஆனால் இவ்வளவு நல்ல ரசிகர்கள் கூட்டம் இந்த மாவட்டத்தில் பார்க்கின்ற போது உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருந்தது. எனக்கு இன்னொரு மகிழ்ச்சி, நான் உள்ளே நுழையும் போதே நிறைய பேர் செல்ஃபி செல்ஃபினாங்க. இப்போல்லாம் யாராவது செல்ஃபின்னு கேட்டால் தான் பயமாக இருக்குது. அது நல்லா இல்லைங்க. யாராவது சில பேருக்கு தான் அது எடுக்க தெரியுது. நம்ம மூஞ்சியில் வந்து பார்த்திங்கன்னா ஃபெட்லைட் போட்டு எடுத்தாலே மூஞ்சி நல்லா இருக்காது. சில பேருக்கு செல்ஃபி எடுத்தாக்கா சில பேருக்கு தான் நல்லா வரும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரி இருக்கும் மூஞ்சி. அதனால் செல்ஃபி யாராவது எடுக்கணுன்னாலே பயமாக இருக்குது. ஒரு ஊரில் பேசிட்டு கிளம்பும் போது ஒரு 10-15 பேர் செல்ஃபி எடுத்தாங்க. சரி எடுத்துக்கிட்டோமே, நம்ம கூட மகிழ்ச்சியாக எடுக்கிறாங்க, எடுத்துக்கிட்டோன்னே கார் வைக்க போகிறேன். ஒரு ஆள் தூரமாக வந்து சார் ஓடிடுறான். பார்த்தேன், சரி இவ்வளோ நமக்காக ஓடி வர்றாரு மனுஷன் அப்படின்ட்டு வந்தார். கிட்ட வந்து செல்ஃபி எடுத்துட்டார். மூச்சு வாங்க எடுக்கிறான். தேங்க்ஸ் சார். நான் ஓகேங்கண்ணே. ஆமாம் நீங்கள் யார் சார் அப்படின்னா, ஏம்பா யாருன்னு தெரியாமலே எடுத்தேன்னு. ஆமாம் சார், தூரமாக இருந்து பார்த்தேன், 4-5 பேர் எடுத்துருந்தாங்க, அதனால் கிட்ட வந்து முதல்ல எடுத்துட்டேன். நீங்கள் யாருன்னு சொன்னீங்கன்னா வேணும்னா வச்சுப்பேன், இல்லைன்னா டிலீட் பண்ணிவிடுவேன் சார். நான் அப்போ ரொம்ப அற்புதமான ஒரு புத்தக விழா. இவ்வளோ ரசிகர்கள் இருக்கீங்க. சில இடத்துலலாம் பேச கூப்பிட்டுட்டு முன் வரிசையில் உட்காந்து நம்மளே உத்து பார்ப்பான். நமக்கு பயமாக இருக்கும், பட்டன் கிட்டன் போடாமல் வந்துட்டோமா, ஏன் இப்படி பார்க்குறாங்கன்னு. ஆனால் ஒரு நல்ல ரசிகர் கூட்டம். எனக்கு முன்னால் பேசிய நண்பர் அருள் பிரகாஷ் அந்த சர்க்கஸ் பற்றி சொன்னார். நான் என் மனைவி கூட சர்க்கஸுக்கு போனேன். எனக்கு இந்த சர்க்கஸு மேஜிக் ஷோ இந்த ரெண்டும் அவ்வளோவா பிடிக்காது. முதல் காரணம், அதனோட டிக்கெட் விலை ஜாஸ்தி. பார்த்துக்கிறீங்களா? மேஜிக் ஷோலலாம் ஃபஸ்ட்டு ரோவில் உட்காரணுன்னா 500 ரூபா 1000 ரூபான்னு இருக்கும். சர்க்கஸும் அப்படி தான். ஃபஸ்ட்டு ரோல்னா விலை ஜாஸ்தி. சினிமாவில் பின்னால் உட்கார்ந்தா தான் விலை ஜாஸ்தி. விலை ஜாஸ்தி, அதனால் போக மாட்டேன். என் ஒய்ஃபை கூட்டின்னு போயிட்டேன். இவர் சொன்ன மாதிரியே ஒரு ஐட்டம். என்ன ஒன்றுனா, ஒரு ஆள் மரப்பலகையில் வச்சுட்டு அவனை அப்படியே இப்படி வச்சுருக்காங்க. அந்த பலகை சுற்றுது. ஒரு அம்மா கண்ணை மூடிக்கின்னு கத்தி எடுத்து அடிக்குது. இவர் சொன்ன மாதிரியே தான். கத்தி போய் படலை, மரத்தில் தான் படுது. இது பார்த்துட்டு சும்மா கை தட்டிட்டு வந்திருக்கலாம். நம்ம வாய் சும்மா இருக்குதா? நான் எல்லாம் சர்க்கஸே கண்டுபிடிச்ச மாதிரி என்ன பண்ணேன், என் ஒய்ஃபுக்கிட்ட கண்டிப்பாக இந்த மாதிரி கஷ்டமான விஷயத்தில் அந்த 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், எப்போவுமே அப்படி தான் ட்ரெயின் பண்ணுவாங்கன்னு நான் சொன்னேன். என் ஒய்ஃபுங்க டக்குன்னு குரல்லாம் மாறிடுச்சு. கண்டிப்பாக அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இல்லைன்னா. உடனே நமக்கு ஈகோ இல்லை, உனக்கு ரொம்ப தெரியுமா அப்படின்னா, உங்களுக்கு தெரியுமா அப்படின்னா, இல்லைவா அப்படி தான் அப்படின்னா, கண்டிப்பாக அது அவன் ஒய்ஃப் இல்லை சார். இல்லைங்க நான் எப்படி சொல்கிறேன்னா, ஒய்ஃபாக கண்டு இருந்தது 6 கத்தி உள்ளே இறங்கியிருக்கோண்ணா. சார் என் ஒய்ஃபு சொன்ன விதம், அந்த டோனு, பயந்துட்டேன். நல்ல காலம் நான் ஆஸ்பத்திரியில் வேலை செய்கிறவன். சர்க்கஸில் வேலை செஞ்சுருந்தேன் வச்சுக்க, முடிஞ்சுது கதை. ரொம்ப வாழ்க்கையில் இங்கே எல்லாம் நிறைய பேர் உங்களுக்கு கருத்துக்களை சொன்னார்கள். நம்ம அருள் பிரகாஷ் வந்து மூளையுடைய உபயோகத்தை சொன்னார். ரொம்ப அற்புதமான பேச்சு. வாழ்க்கையில் வெற்றி பெறணும் எல்லாருமே நினைக்கிறோம். வாழ்க்கையில் ஒரு ஆம்பிஷன் இருக்கணும் எல்லோரும் நினைக்கிறோம். ஆம்பிஷன்லாம் ரொம்ப பெரிய விஷயம் இல்லைங்க. நிறைய பேர் தப்பாக நினச்சின்னு இருக்கான். ஒரு பெட்டி கடைக்காரங்கிட்ட போய் உன் ஆம்பிஷன் என்னன்னு கேளுங்களேன். சார் ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் ஆரம்பிக்கணுமா, கரெக்ட். ஒரு கிளர்க்கிட்ட போய் உன் ஆம்பிஷன் என்னன்னு கேளுங்களேன். சார் இந்த ஆஃபீஸில் ஜெனரல் மேனேஜர் ஆகணும், கரெக்ட், தப்பு இல்லை. ஆனால் உண்மையிலேயே நல்ல ஆம்பிஷன் எது தெரியுமா? எந்த மனிதன் சார் நான் வாழற ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியாக இருக்கணும், அதுதான் என் ஆம்பிஷன் சொல்கிறானோ, அவன் தான் உண்மையிலேயே வாழ்க்கையை சரியாக வாழறான். நீங்கள் என்ன வேணாலும் இருங்க, மகிழ்ச்சியாக இருங்க.
வாழ்க்கையில் வெற்றி அடையணும், எல்லாருமே வாழ்க்கையில் வெற்றி அடையணும். ஆனால் பிரச்சனை என்னென்னா எது வெற்றின்னு நமக்கு தெரியல. இங்கே ஓடுறோம், அங்கே ஓடுறோம், அங்கே ஓடுறோம், அங்கே ஓடுறோம், எது வெற்றி? சார் நான் ஒரு கவர்மெண்ட்டில் கிளர்க் ஆகிட்டேன் சார், ரிட்டையர் ஆன பிறகு ஒரு சொந்த வீடு சார், ரிட்டைர்மெண்ட் சார், பென்ஷன் சார், வெற்றி. சார் நான் நல்லா படிச்சுட்டேன் சார், அமெரிக்கா போயிட்டேன், அங்கேயே பெரிய சம்பளம், க்ரீன் கார்டு வாங்கிட்டேன், அமெரிக்காலே செட்டில் ஆகின, வெற்றி. என்னை பொறுத்த அளவுக்கு எது வெற்றி தெரியுமா? வாழ்க்கையில் நீங்கள் எப்போ ஜெயிக்கிறீங்க தெரியுமா? எப்போ உங்கள் குழந்தைகள் நான் வளர்ந்த பிறகு என் அப்பா மாதிரி இருக்கணும், என் அம்மா மாதிரி இருக்கணும்னு சொன்னாங்களோ அப்போ தான் உண்மையிலேயே நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிச்சிங்கன்னு அர்த்தம். உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் ரோல் மாடலாக இருக்கணும். எங்கள் அம்மா என் சின்ன வயசில் நிறைய சொல்லியிருக்காங்க, நீ வளர்ந்தால் தாத்தா மாதிரி வரணும்டா. நம்ம தாத்தா மாதிரி, அப்பா மாதிரி இல்லை, தாத்தா மாதிரி. எங்கள் தாத்தா மாதிரி வரணும் சொல்லுவாங்க எங்கள் அம்மா. எனக்கு தெரியும் எங்கள் தாத்தா மாதிரிலாம் வர முடியாது. அவர் ரொம்ப நல்லவர், நம்மளால் அது முடியாது. அவர் யார் எது சொன்னாலும் நம்புவார். எங்கள் தாத்தாவுக்கு 18 குழந்தை. அதை தவிர அவர் போஸ்ட்மேனாக வேறு வேலை செஞ்சுக்கிறாரு. ஆமாம் சார், அப்போ டெலிவரிலாம் கரெக்டாக ஆகிருக்கு சார். எங்கள் தாத்தா யார் எது சொன்னாலும் நம்பிடுவீங்க, நம்ப மாட்டீங்க. ஒரு ஆள் என்ன பண்ணிக்கிறான் சார், எங்கள் தாத்தா கிட்டே இந்திரா காந்தியை நேரில் காமிக்கிறேன்னு எங்கள் தாத்தாவை வடக்கு கூட்டின்னு போய் ஒரு மார்வாடி கிட்டே எங்கள் தாத்தாவே அடமானம் வச்சுட்டு போயிட்டான். எங்கள் தாத்தா அதே மார்வாடி கடையில் 2 வருஷம் வேலை செஞ்சு சம்பாதிச்சு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்திருக்கார். ஒருத்தர் நம்மளை ஏமாத்தினான்னு கூட எங்கள் தாத்தாவுக்கு தெரியலையாம் சார். எங்கள் பாட்டிக்கிட்ட சொல்லியிருக்காரு, எனக்கு அப்போவே தெரியும் இந்திரா காந்தி என்னை பார்க்க மாட்டாங்கன்னு, அந்த அம்மா காங்கிரஸ், நான் டிஎம்கே அப்படி இருக்கிறது. அவரை வச்சுன்னு என்னங்க பண்ண, அந்த மாதிரி வர முடியாது. ஆக வாழ்க்கையில் வெற்றினா நம்ம குழந்தைகள் நம்மளுடைய ரோல் மாடல், நாம் ரோல் மாடலாக இருக்கணும். இப்போ எனக்கும் ஒரு தலைப்பு கொடுத்துருக்காங்க, பொறுத்தார். எது தெரியும்? பொறுமை. இன்றைக்கி எது இல்லையோ அது. காலங்காலமாக எது குறைஞ்சின்னு வர்றது? பொறுமை. பொறுத்தார் பூமி ஆழ்வார். சார் வள்ளுவர் அதை பற்றி ரொம்ப சொல்லியிருக்கார். ஒருத்தனுடைய நிறைகுணம் என்பது அப்படியே நிற்கணும்னா பொறுமையாக இருக்கணும். பொறுமையாக இருக்கோமான்றது தான் இல்லை, பொறுமைன்றது இல்லைங்க. நிறைய பேர் பாருங்களேன், உங்களுக்கு நம்மளே அப்படி நிறைய இருக்கும், நம்மளை சுற்றி இருக்கிறவனும் அப்படி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேசுனா கேட்க தயாராக இல்லை சார் எவனுமே. நிறைய கேரக்டர் நம்ம டெய்லி பார்க்குறோம் சார். நீங்கள் ஏதாவது பேச ஆரம்பிங்களேன், அவனும் பேச ஆரம்பிப்பான். அதாவதுங்க நேற்று பேப்பர் பார்த்தீங்களா, அதில் அப்படின்வான். நம்ம என்ன சொல்ல வரோம், அவன் என்னன்னு கேட்குறான், நம்மளை பேசவே விட மாட்டான், அவனே பேசின்னு இருப்பான். எதுலையுமே பொறுமை இல்லை, எதுக்குமே பொறுமை இல்லை. பொறுமை மட்டும் இருக்குமானால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே நினைத்த இலக்கை அடைவீர்கள், அதுதான் நிச்சயம். அதுக்கப்புறம் தான் உங்களுடைய உழைப்பு எல்லாம். முதல்ல பொறுமை இருக்கணும். யார்கிட்டையாவது இப்போல்லாம் ரொம்ப அநியாயமாயிட்டானுங்க. டைம் என்னன்னு கேட்டால் 8:40 முடிஞ்சு போச்சு. ஒரு கேள்வி ஒரு பதில் சொல்ல மாட்டான் சார். டைம் உனக்கு டைம் சொல்கிறதுக்கு தான் நான் மாற்றி கட்டினு வரலாம். இவ்வளோ வசனம் பேசுறதுக்கு டைமை சொல்லி தொலைக்கலாம். சொல்ல மாட்டானுங்க. அவ்வளோ ஈகோ. சில பேர் பார்த்துருக்கீங்களா, சாதாரணமாக பேப்பர் படிப்பான் சார், அதுலேயே பொறுமை இல்லாமல் பேப்பர்கிட்ட பேசுவான். பார்த்துக்கிறீங்களா? அரசாங்கம் ஏதாவது முடியாது, அதெல்லாம் முடியாது அப்படின்னா. ஒருத்தன் பேப்பரில் இது போட்டிருக்கான். ஒரு ஆள் என்ன பண்ணியிருக்கான், 8 பெண்களை திருமணம் பண்ணிவிட்டு 9வது ஒன்று ட்ரை பண்ணியிருக்கான், போலீஸில் மாட்டிக்கினான். அதை போட்டிருக்கான். நம்ம பேப்பர்காரங்க குறும்பு ஜாஸ்தி சார். 8 பெண்களை ஏமாற்றணுன்னா என்னென்னு போடுவீங்க சார்? களவாணின்னு போடணும், கேடின்னு போடணும், பொறுக்கின்னு போடணும். ஆனால் தமிழ் பேப்பர் அப்படி போட மாட்டான். காதல் மன்னன் கைது. எது 8 பொண்ணை ஏமாற்றினான். படிக்கும்போது நமக்கு கூச்சமாக இருக்கும், நம்ம வேஸ்ட்டு போல இருக்குது, நம்ம மன்னனில் இளவரசனாக கூட ஆக முடியாது போல இருக்குன்னு. இவன் படிச்சுட்டு பொறுமையாக போக வேண்டியதானே, குதிக்கிறான், பிபி அறுது. அந்த படித்து என்ன இருக்குது அந்த அளவு பொறுமை கிடையாது. இவனெல்லாம் என்கவுண்டரில் முன்னே தான் அந்த மாதிரி 8 பெண்களை கிடைக்குது ஆண்கள். இப்போ ஒரு அம்மா மாட்டிக்கிது, சத்தியான ஒரு அம்மா 52 ஆம்பளையை கல்யாணம் பண்ணிக்குது. ஆமாங்க, 52 நாட் அவுட்டு, போலீஸ் பிடிச்சிச்சு, இல்லைன்னா செஞ்சுரி வச்சுருக்கோம். அதனால்
இவன் என்கவுண்டர் போடணும். பொறுமை. படிச்சியா? பொறுமை. யோசி. ஒன்றை வச்சுக்கினே நம்மளால் சமாளிக்க முடியலையே, இவன் எப்படா 8 சமாளிக்க? அந்த மாதிரி பார்க்க ஆரம்பி. ஏன் டென்ஷன் ஆகிற சார்? டாக்டர்கிட்ட போகிறான் சார். நம்மளோட பிரச்சனை என்ன தெரியுமா? எந்த இடத்துல போனாலும் பொறுமை கிடையாது. டாக்டருக்கு ஃபீஸ் கொடுக்குறோம், அதனால் போனோடனே ஃபஸ்ட்டு பார்க்கணும். எல்லா இடத்துலையும் ஒரு இது இருக்குது, சிஸ்டம் இருக்குது. ஒரு டோக்கன் வாங்கணும், ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கணும், நமக்கு முன்னால் ஆள் இருந்தாங்கன்னா நம்ம வெயிட் பண்ணணும். பொறுமையாக கிடையாதுங்க. ரெஸ்ட்லெஸ்ஸாக இருப்பானுங்க. பார்த்துருக்கீங்களா? அவங்க லைஃப்பெல்லாம் எந்த காலத்துலையுமே லைஃப்பில் அமைதி கிடையாது, தூக்கம் வராது, எல்லாத்துலேயுமே டென்ஷனாக இருக்கிறது. ஒருத்தர் பார்த்துட்டு படித்தவன் பார்த்துட்டு வந்து சொல்கிறான், டாக்டர் வேஸ்ட்டு, 500 ரூபா பிடுங்கிட்டான்றான். டேய், அவன் MD MCH படிச்சிருக்கா, பிடுங்கிட்டானா? ஏண்டானே ஒரு தெர்மாமீட்டர் வச்சு பார்க்கல, ஒரு ஸ்டெத்தோஸ்கோப் வச்சு பார்க்கல, என்ன டாக்டர் அப்படின்னா, எனக்கு கூட கரெக்ட் தான் போல இருக்குது. ஏன்னா என்னடா உடம்புக்குன்னு, முட்டி வலின்னா. டேய், முட்டி வலிக்கு எதுக்குடா தெர்மாமீட்டர் வைக்கணும்? இவன் என்ன நினைக்கிறான் சார், 500 ரூபாய்க்கு எல்லாம் பண்ணணும். முட்டி வலிக்கு போனவனுக்கு தெர்மாமீட்டர் எதுக்கு? இவன் எதிர்பார்க்குறான். என்னைக்காவது நாம் க்யூவில் நின்று இருக்கோமா, இல்லை க்யூவில் அமைதியாக நின்று இருக்கோமா? அந்த 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 நாகரிகமே இன்னும் வரல. க்யூவில் நிற்கிறது, ஒரு ப்ளீஸ் சொல்கிறது, ஒரு தேங்க்ஸ் சொல்கிறது ஒன்றுமே கிடையாது. எல்லாத்துலேயுமே ஒரு கோயிலுக்கு போங்க சார், கோயிலுக்கு போகிறோம், சாமி கும்பிட தானே போகிறோம், அதுக்குன்னு கொஞ்சம் டைம் ஒத்துக்கோ. அங்கே எதுக்கு அர்ஜென்ட் காமிக்கிற? ரொம்ப கஷ்டம் சார். சார், சிறப்பு தரிசனம்னு எப்போ வந்ததுங்க கோயிலில்? அதுக்கு காரணம் யார்? நம்ம தான். முன்னாடிலாம் சிறப்பு தரிசனமே கிடையாது, எல்லா தர்ம தரிசனம் தான் இருந்தது. நம்ம ஆளுங்க என்ன பண்ணுறது, கோயிலுக்கு போய் உடனே சாமி கும்பிடணும். அதனால் அந்த ஐயரை என்ன பண்ணுறது, சாமி சாமி சாமின்னு ஐயர் கல்லில் படுற மாதிரி ஒரு 20 ரூபா சாமி சாமின்னா. அவர் பாவம் நல்லவராக தான் இருந்தார். 20 ரூபா பார்த்துட்டு வாங்கோ அப்படின்னாரு. அதுக்கப்புறம் யார் யார் ரூபா காமிச்சாலும் வாங்கோன்னாரு. கட்சியில் என்ன ஆயிடுச்சு, கவர்மெண்ட்டு அங்கே போகிறதுக்கு கவர்மெண்ட்டுக்காவது வரலான்னு ஆயிடுச்சு. நவகிரகம் சுற்றும் போது பார்த்துக்கிறீங்களா, இடிச்சிட்டு போகிறான் சார். எதுக்கு? நீ 9 சுற்று சுற்றவே வேணாம், கடகடன்னு சுற்றி எத்தனை நம்பர் சுற்றினான்னு அவனுக்கு தெரியாமல் சில பேர் ரிவர்ஸில் சுற்றி கழிக்கிறான் சார் சொல்லி. எல்லா இடத்திலும் பொறுமை இல்லாமல் இருக்கிறது. ஒன்றே ஒன்று சொல்கிறேன், எந்த நாட்டிலையும் இந்த மாதிரி நடக்காது சார். ஒரு பையனுக்கு கடவுள் மேலே நம்பிக்கையே இல்லை. இந்த பையன் வந்து ஜப்பான் பையன், சுத்தமாக நம்பிக்கை இல்லை. அவங்க பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க கடவுள் இல்லை அப்படின்ட்டான். உடனே அவங்க பேரண்ட்ஸ் என்ன பண்ணாங்க, சர்ச்சுக்கு கூட்டின்னு போய் ஃபாதர்கிட்ட, இவன் உல்ட்டாவாக இருக்கான், கடவுள் இல்லவே இல்லைன்றான், எந்த கடவுளும் இல்லைன்றான், மதம்லாம் கடவுளே இல்லைன்ட்டான் அப்படின்னாரு. ஃபாதர் சொன்னாலாம், டேய் நீ ஒரு 6 மாதம் அமெரிக்காவில் போய் இருப்போம் அப்படின்னார். அமெரிக்காவில் போய் இருந்தான், இருந்துட்டு வந்தான். ஃபாதரை பார்த்தான், இப்போ சொல்லு கடவுள் இருக்காரா? இல்லை ஃபாதர். அப்படியா, சரி நீ ஒரு 6 மாதம் சைனாவில் போய் இருப்போ அப்படின்னாரு. சைனாவில் போனான், ஒரு 6 மாதம் இருந்தான், வந்துட்டான். கடவுள் இருக்காரா? இல்லை. அப்போ நீ இந்தியா போ, ஒரு 6 மாதம் இருந்துட்டு வேணாம். சார் 5 நாளில் திரும்ப வந்துட்டான் சார். கடவுள் இருக்கார் கடவுள் இருக்கார்னா, ஏன்னா அங்கே போய் பாருங்கள் டிராஃபிக்கை, இந்த டிராஃபிக்கை உயிரோடு இருக்கிறது பெரிய விஷயம், கடவுள் தான் காப்பாற்றுறாருன்னு. டிராஃபிக் ஜாம் ஆகிறதுக்கு யார் சார் காரணம்? நம்மக்கிட்ட இல்லாத பொறுமை தான். ஒருத்தர் பின் ஒருத்தர் போகணுன்ற ஒரு முடிவு பொறுமை இருந்ததுன்னா என்னைக்காவது டிராஃபிக் ஜாம் ஆகுமா? ஆகாது. நீங்கள் ஆள் இல்லாத ரயில் பாதை இருக்குல்ல, அது பார்த்துக்கிறீங்களா? அது வந்து இவ்வளோ பெரிய ராடு பார்த்துருக்கீங்களா? நீங்கள் இனிமேல் அதை கடக்கும்போது தயவு செஞ்சு பாருங்கள், அத்தனை பேர் ராடு நடுவில் வளைஞ்சிருக்கும். அது வளைச்சது யார்? நம்ம வண்டி எடுத்து போயிட்டு சைடாக போய் அது ஏன் போடுறான்? ட்ரெயின் வரப்போகுதுன்றது போகிறான். ஒரு 2 நிமிஷம் பொறுக்க முடியல, அது உள்ளே போய் மாட்டி. ஆக பொறுமையே இல்லாத போயிடுச்சு சார். பொறுமையாக இருக்கணும்னு வச்சுங்க. இன்றைய நிலைமையில் பொறுமையாக மகிழ்ச்சியாக இருக்கிறது வெறும் சாமியாக இருக்குதான். எத்தனை கேஸ் போடுங்க, கோச்சிக்கவே மாட்டுறான். போடு பார்த்துக்கிறேன். அன்றைக்கி ஒரு சாமியார் கோர்ட்டுக்கு வர சிச்சா மாதிரியே வராரு. உள்ளே போய்ங்க ஜட்ஜி இவர் ஆசீர்வாதம் பண்ணுறாரு, மங்களம் உண்டாகட்டும்.
ஜட்ஜு பார்த்துட்டு சொன்னார், சாமி கேஸே உங்கள் மேலே அதுதான், ஆசிரமத்தில் மங்களம் உண்டாயிட்டாங்களாம். சிரிக்கிறார். ஜாமீன் வாங்கிட்டு சென்று வருகிறேன்னாரு. மறுபடியும் ஜட்ஜு சொன்னார், சாமி தப்பாக நினைக்காதீங்க, இந்த இடுகாடு, போலீஸ் ஸ்டேஷனு, கோர்ட்டு இங்கெல்லாம் வந்தால் போயிட்டு வரேன்னு சொல்லக்கூடாது அப்படின்னா. அதுக்கு இவர் சொல்லியிருக்காரு, அது எனக்கு தெரியும், ஆனால் உங்களுக்கு தான் என்ன தெரியல, என் மேலே 17 கேஸ் இருக்குது, வந்து வந்து போகிற இடம் தான், விடுங்க அப்படின்னாரு. சார் நிதானம் இருக்கணும் சார், பொறுமை இருக்கணும் சார். யாராவது நம்ம வள்ளுவர் என்ன சொல்கிறாரு, யாராவது உன்னை இகழ்ந்தால் கூட பரவாயில்ல பொறுமையாக இருன்றார். எப்படி முடியணும். நான் அதை அனுபவத்தில் பார்த்துருக்கேன் சார். எங்கள் ஆஃபீஸில் சில்வர் ஜூப்ளிக்கு எல்லா அரேஞ்ச்மெண்ட்டு, பிரம்மாண்டமாக அரேஞ்ச்மெண்ட்டு. என்ன பண்ணிட்டார் ஜிஎம், நீ வந்து சீஃப் கெஸ்ட் டெல்லியிலேருந்து வந்தார், அவரை ரிசீவ் பண்ணு, ஹோட்டலில் போடு அப்படின்னாரு. ரைட்டுண்ணா. அடுத்த நாள் ஃபங்க்ஷன் அன்றைக்கி கார் பார்க்கிங் நீ இன்சார்ஜ். ஓகே. இல்லை என்ன ஆயிடுச்சுங்க, எல்லாரை விட எனக்கு தான் வேதனை அதிகம். நமக்குன்னு சொல்லி வச்ச மாதிரி வர சீஃப் கெஸ்ட்டு நைட்டு 2 மணி ஃப்ளைட்டில் வரான். ஏர்போர்ட்டில் போய் காத்துன்னு இருந்தேன். 2 மணிக்கு வந்தான். ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் போட்டேன். தேங்காய் எண்ணெய் கிடைக்குமாண்ணா. 2 மணிக்கு வெளில போய் தேங்காய் எண்ணெய் வாங்கி கொடுத்தேன். நான் ஃபில்டர் காஃபி தான் குடிப்பேன், இந்த ஹோட்டலில் கிடைக்காத ஃபில்டர் காஃபினா கொல்லப்படாதீங்க சார். 5 மணிக்குன்னு வீட்டில் போயிட்டு ஒய்ஃபை எழுப்பி 5 மணிக்கு ஃபில்டர் காஃபி எடுத்துகிட்டு வந்து போய் கொடுத்தேன். அவ்வளோ வேலை செஞ்சேன். அடுத்த நாள் கார் பார்க்கிங். இந்த எந்த இடத்துலையும் பெண்களுக்கு வந்து எப்போவுமே ஒரு மரியாதை கூடுதல். ஃபங்க்ஷன்னா கூட எங்கள் ஆஃபீஸ் லேடிஸுக்கெலாம் பாருங்கள், நல்ல ஒரு வேலை கிடையாது, பல பட்டு போடுவேன். ஆஃபீஸ் செலவுலேயே பூ வாங்கியிருக்கோம், தலை ஃபுல்லாக பூ வச்சுக்கோம், எல்லாம் ஆஃபீஸ் செலவு. அவங்க செய்கிற ஒரே வேலை என்ன தெரியுமா சார், சீஃப் கெஸ்ட்டு வரும்போது குத்துவிளக்கு ஏற்று வரல, அதுக்கு அந்த மெழுகுவத்தி எதுவுமே கொடுக்க பாருங்க, அவ்வளோதான். எல்லா ஃபோட்டோலையும் அதுதான். என்ன பிரச்சனை ஆகிடுச்சு, நான் கார் பார்க்கிங்கில் வெந்து வேகாமல் நொந்து நூலாகி போனேன். எல்லாமே முடிஞ்ச பிறகு ஆல்பத்தை பார்த்த எம்டி என்ன பண்ணிட்டாரு, நான் ஃபங்க்ஷன் அன்றைக்கி லீவுன்னு நினச்சிருக்கிறாரு. கூப்பிட்டு திட்டினாருங்க எல்லாரும். இது வரைக்கும் பொறுமை. எல்லாத்துக்கும் கோச்சிக்கினாக்கா வாழ்க்கை சரியாக வராது சார். எல்லாத்துக்குமே அப்படி தான். நமக்கு பொறுமை இருந்தது வச்சுங்க, எல்லாத்துலேயும் ஜெயிக்கலாம். சின்ன சின்ன விஷயம். காலையில் பஸ்ஸில் ஏறுறோம் சார், சில்லறை இல்லை, கவர்மெண்ட் பஸ்ஸு, 500 ரூபா நிட்டுறீங்க. கண்டக்டர் என்ன பண்ணுவார், ரொம்ப நாகரிகமாக இறங்கிடுங்கன்னு சொல்லுவார். இல்லை உடனே நீங்கள் சில்லறை நீ தான் எடுத்துனோன்னா பொறுமை. ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப கோபமே பட வேணாம். அதே கண்டக்டர்கிட்ட, சார் சில்லறை இல்லை, 500 ரூபா கிட்ட உங்களுக்கு தெரியும், எனக்கு உங்கள்கிட்ட சில்லறை இருக்காதுன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க, இந்தாங்க டிக்கெட்டை கொடுங்க, எனக்கு 500 ரூபாய்க்கு முன்ன பின்ன இருந்தால் கூட பரவாயில்ல, சில்லறை கொடுங்க. நீங்கள் அந்த மாதிரி ரொம்ப பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்களேன். கண்டிப்பாக சொல்கிறேங்க, நீங்கள் இறங்கிறதுக்குள்ளே கரெக்டு சில்லறையே கண்டக்டர் கொடுப்பாரு. உங்களுக்கு எதிர்த்து ஒரு வார்த்தை பேச மாட்டார். அதுக்கு காரணம் என்னென்னா நீங்கள் காட்டிய பொறுமை. சில பேர் பேங்க்கில் போய் குதிப்பான். 1 மணிக்குள்ளே டிடி எடுக்கணும், 1லேருந்து 2 மணி வரையும் லஞ்ச் டைம் பேங்க்கு. நமக்கு நம்ம வேலை ஆகணுங்க. 12:45 உள்ளே போகிறோம், பேங்க்கில் லஞ்சுன்னு போட்டு வச்சுக்கிறான். நீங்கள் அங்கே போய் ரூல்ஸ் பேச முடியாது. போடா அப்படின்வாங்க. போய் கெஞ்சணும், தப்பு இல்லை. ஒரு பொறுமை இருந்ததுனாலே போதுங்க. இப்போ நமக்கு மேலே அதிகாரியாக சொல்லுவான் தெரியுமா, பார்த்துக்கிறீங்களா, என்ன மாதிரி ஒரு நல்லவன் இங்கே உண்டா ஆஃபீஸ்லன்னுவான். இருச்சலாக இருக்கும். ஏன்னா நமக்கு தெரியும் அவன் பக்கா கேடின்னு. சொல்ல முடியுமா பொறுமை. சார் உங்களுக்கு தெரியாதா சார், உழைப்பது யோகம், நலம் ஓங்கிடுமாறு பணி செய்தல் யாகம், போருக்கு நின்றிடும் போதும் மனம் பொங்கல் இல்லாத அமைதி மெய்ஞானம். பொறுமையாக இருக்குது தான் மெய்ஞானம். பொறுமையாக இருக்கணும் சார். பொறுமையாக இருந்தால் தெய்வம். ஒரு ஊரில் தேர் விழா நடக்குது. தேர் வந்து 4 மாட வீதி சுற்றிட்டு வந்து நிற்கிது. அந்த பக்கத்தில் ஒரு கார்ப்பரேஷன் லாரி போகுது, குப்பை வண்டி. இந்த கார்ப்பரேஷன் லாரி தேரை பார்த்துது, உனக்கு வந்த வாழ்வு பாருந்துச்சு. ஏன்னா என்னென்ன இந்த ஜனங்க இருக்காங்களே ரொம்ப நன்றி கெட்டவனுங்கச்சு. யார்? குப்பை லாரி. ஏன்னா ஆமாம், நீ வந்து 364 நாள் அமைதியாக இருக்க, பொறுமையாக
ஒரே நாள் தான் சுற்றி வர. நான் 365 நாளும் ராத்திரி பகலும் காலையில் சாயங்காலம் ஒவ்வொரு தெருவுக்குள்ளே போய் குப்பை எடுத்துனுக்கிறேன். ஆனால் இந்த ஜனங்க ரொம்ப நன்றி கேட்டவனுங்க. என்னென்னா, உன்னை பார்த்தா கும்புறான், நீ வருஷத்துக்கு ஒரு நாள் தான் வர, என்ன பார்த்தா மூக்க முடிகிறான். நன்றி கேட்டவங்க இது. சரி சொல்லிட்டான், அப்படி இல்லை, ஜனங்களை தப்பு சொல்லாத, 364 நாட்கள் பொறுமையாக காத்திருந்ததனால் என் உள்ளே தெய்வம் வந்து நின்றது, அதனால் மக்கள் என்னை கும்பிடுகிறார்கள். 365 நாளும் வந்தாலும் உன் உள்ள குப்பை இருக்குது, அதனால தான் மக்கள் மூக்க குடிக்கிறார்கள். பொறுமை காலுங்கள், தெய்வம் உங்களிடம் குடி புகும். பொறுமை இல்லைன்னா குப்பை தான். பொறுமை வேணும் சார். நிறைய பேருக்கு பொறுமை கிடையாது சார். பக்குவப்படுதல் வேற, பதப்படுத்துதல் வேற, ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்குது. ஒரு மாங்காவை எடுத்துன்னு வாங்களேன், ஃப்ரிட்ஜில் வைங்க, 2 நாள் கழித்து பாருங்கள், மாங்காவாகவே இருக்கும், கெட்டு போயிடாது மாங்காய், ஆனால் மாங்காவாகவே இருக்கும். அது பக்குவப்படுத்துவதல்ல, பதப்படுத்துவது. அதே மாங்காவை வீட்டில் காத்தோட்டமாக ஒரு டைனிங் டேபிள் மேலே வைங்க, அடுத்த நாள் மாம்பழமாக மாறிடும். ஆக நம்முடைய பொறுமை எந்த அளவுனா உங்களுடைய மனதை பக்குவப்படுத்தும். பொறுமை இல்லை என்றால் நீங்கள் பதப்படுத்துவது தான் ஒன்று. யாராக இருந்தாலும் சரி சார். அதாவது சுவாமி விவேகானந்தர் வந்து நம்ம இவ்வளோ சொல்கிறோம், அமெரிக்காவுக்கு போனார், பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் சொன்னார், எல்லாம் கரெக்டு. ஆனால் விவேகானந்தர் போனதே ஒரு தப்பான நாள். அங்கே ஆக்சுவலாக மாநாடு நடக்குது செப்டம்பரில். விவேகானந்தர் தவறுதலாக ஜூலையிலே போயிட்டார். ஜூலையிலே போயிட்டார், செலவுக்கு காசு கிடையாது, கொண்டு போன லெட்டரை தொலைச்சிட்டாரு. கடும் குளிர் அமெரிக்காவில், தங்க முடியல. அவர் எழுதுகிறாரு, ஒரு 100 முறையாவது யோசித்து இருப்பேன் திரும்பி விடலாம் இந்தியாவுக்கு என்று. ஆனால் நான் பொறுமை காத்ததன் பலனை இன்று அனுபவிக்கிறேன். இல்லை என்றால் இந்த வெற்றி என்னை அடைந்திருக்காது. சுவாமி விவேகானந்தர் பொறுமையாக இருக்கணும். உடனே திரும்பி வந்திருந்தார்னா இன்றைக்கி நம்மளுக்கு விவேகானந்தர் தெரிஞ்சிருக்காது. பொறுமை நிறைய பேருக்கு அது இல்லை. யார் எதை சொன்னாலும் சரி சார், கொஞ்சம் ஒரு நிமிஷம் பொறுமையாக இருங்க போதும். யார் எதை சொன்னாலும் சரி கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். இந்த உலகத்தில் நிறைய விஞ்ஞான கண்டுபிடிச்சவர் எடிசன் இல்லையா? அவரை பார்க்க ஒரு பெரிய மனுஷன் போனார், அவரும் சயின்டிஸ்ட்டு. அவர்கிட்ட போய் நீங்கள் 1000க்கு மேலே கண்டுபிடிச்சிருக்கீங்க, நான் கூட ஒன்று கண்டுபிடிச்சிருக்கேன்னாரு. என்னென்ன? ஒரு என்ஜின் கண்டுபிடிச்சிருக்கேன், அதை வச்சா அது ஓடும். எடிசன் சொல்லியிருக்காரு. எது எவ்வளோ பெரிய ஆராய்ச்சியாளர், அவர் சொல்லியிருக்காரு அதெல்லாம் ஓட முடியாது. ஒன்று ஒரு பொருளை இழுக்கணும், இல்லை தள்ளணும், தானாக போகாது. ஒரு 5 நிமிஷம் பொறுமையாக இருந்து சொல்கிறது அறிவாளியாக இருந்தால் கூட பரவாயில்ல, சொல்கிறத இந்த காதில் வாங்கிட்டு பொறுமை காத்து அந்த முயற்சியை சற்றும் விடாமல் வெற்றி கண்டவர் தான் ஃபோர்டு. அவரால் தான் கார் கண்டுபிடிச்சி. இன்றைக்கி உலகத்தில் எங்கேயாவது ரோடு இருக்குதுன்னா அது ஃபோர்டால் தான். ஆக எதுவாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு வெற்றி வேண்டுமா, பொறுமை இருக்கணும். பொறுமை இருந்துட்டால் போதும். நிறைய பேருக்கு சாமி கும்பிட்றதுலே பொறுமை கிடையாது சார். கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணான்னு ஒரு 6 மாதம் இவன் கேட்டதை கொடுக்கலன்னா கிருஷ்ணரை மாற்றிடுறான். என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான், ஒரு 6 மாதம் இந்த கோயிலுக்கு போவான், 6 மாதம் சிவன் கோயிலுக்கு போவான், 6 மாதம் திருவண்ணாமலைக்கு போவான், 6 மாதம் ராகவேந்தர் ஆடுவான், 6 மாதம் பாபா ஆடுவான், மாறிக்கினே இருக்கும். என்ன? பொறுமை கிடையாது. தெய்வத்தை பார்ப்பதில் கூட பொறுமை கிடையாது. அந்த மாதிரி இருந்ததுன்னா ரொம்ப கஷ்டம் சார். பொறுமை இருந்தது வச்சிங்களேன், எல்லாம் நடக்கும். பொறுமை இல்லாதவங்க தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. சில பேர் வாழ்க்கை விலங்குலன்னு பேர் மாற்றிக்கிறாங்க சார், ரொம்ப அநியாயம். அதெல்லாம் நினச்சது நடக்கலை, என் பேர் ராசி இல்லை சார், நான் எப்படி ராசி இல்லாமல் போவான், உனக்கு வச்ச பேர் இத்தனை நாள் ராசியாக இருந்தது. இந்த மாதிரி ஆளுங்களை ஏமாத்துறதுக்குன்னே நிறைய பேர் சுற்றினுக்கிறான் சார். விஞ்ஞானம் நம்மளுக்கு நேமியாலஜி ரேடியாலஜி எல்லாம் கண்டுபிடிச்சி கொடுத்துருக்கு. நேமியாலஜின்னு வச்சுருக்கான் சார், யார் போனாலும் பேரை மாற்றிடுவான். என் ஃப்ரெண்டு ஒருத்தன், அவன் பேர் ராம், ராமை விட நல்ல பேர் இருக்கா சார். அவனுக்கு போயிருக்கான், பேர் என்ன ராம், ராமுக்கு என்ன இனிஷியல்னு கேட்டிருக்கான். உலகம் ஃபுல்லாக ராமுக்கு இனிஷியல் RAM தான். அதுக்கு அவன் சொல்லியிருக்கான், உன் ஜாதகப்படி அது தப்பு, நீ என்ன பண்ணுற 2 6 3 A
3 எம். உன் ஜாதகத்துக்கு அவ்வளோ எழுத்து வேணும். நம்ப மாட்டீங்க, என் ஃப்ரெண்டு இப்போ அப்படி தான் எழுதுகிறான். பேங்க்கு செக்கெல்லாம் கூட அப்படி தான், 2 6 3 ஏ 3 எம். மென்டலு இல்லை. நானே போனேன் அந்த ஆளுக்கிட்ட, என் பேர் மோகன சுந்தரன்னு. நல்லா இருக்கு. அப்போ நான் கூட பெருமையாக நினச்சேன், நம்மளை தெரியுது போல இந்த ஆளுக்கு ஒரு வேளை தப்பாக சொல்லிட்டான்னா நம்ம வெளில மீட்டிங்கில் சொல்லிட்டோன்னு பயப்படுறான். அவனா பயப்படுவான். அடுத்த கேள்வி என்ன கேட்டான், இன்சியல் என்னான்னா எஸ்ன்னு மாற்றிருக்கான். எங்கள் அப்பா எனக்குன்னு விட்டு போனது 2 லட்ச ரூபா கடனும் இன்சியலும் மாற்றி 2 தான். எல்லாமே அப்படி தான். பொறுமை வேணும். பொறுமை இல்லாதவங்க தான் இந்த விதி மேலே பழிய போடுறது. எல்லாத்திலுமா விதி. சார் பந்தியில் உட்காந்துக்கிறான், பச்சடி போட்டுன்னு வரான், இவனுக்கு போடல, மறந்துட்டான். அவனா வாய்க்கால் வரப்பு தகராறான்னா இவனுக்கு போடாமல் அடுத்த இலையில வந்து போட்டு போயிட்டான். பச்சடி தானே, வாழ்க்கையில் பச்சடி சாப்பிட்டது இல்லையா, பார்த்தது இல்லையா? ஆனால் 5 லட்ச ரூபா திருட்டு போன மாதிரி அப்படியே அது பார்த்துக்கிறீங்களா? பரிமாறுறவனையே பார்ப்பான் பச்சடிக்கு. இல்லை பக்கத்தில் இருக்கிறவன் என்ன பண்ணுவான், சும்மா இருக்க வேண்டாம், பச்சடி போடல ஒருக்கு வேணாம். அது இவன் சொல்கிறான், ஆமாம் சார் என் விதி, நான் எங்கள் அம்மாவுக்கு 5ஆவது பிள்ளை, முதல் பிள்ளையாக இருந்தால் பிரதமர் ஆகிடுவியா டை, அப்பவும் பச்சடிக்கு அப்படி தான் பார்த்துன்னு போகிறேன். எதுக்கு எது சார்? ஒரு குடும்பம் வெற்றிகரமாக அமைய வேண்டும் என்றால், நம்ம குடும்பம் வெற்றிகரமாக அமைய வேண்டும் என்றால் 1 மினிட் பொறுமை. ஒரே நிமிஷம், 1 நிமிஷம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் 1 நிமிஷம் மட்டும் பொறுமையாக இருந்துருங்களேன், பிரச்சனையே கிடையாது சார். ஒரு அப்பா பேப்பர் படிச்சுட்டு இருக்காரு, ஒய்ஃபு காஃபி எடுத்துகிட்டு வந்து வைக்குது. எப்போவுமே ஒய்ஃபுங்க காஃபி எடுத்து வச்சுட்டு கிளம்பிடுவாங்க, நம்மளே பார்த்து குடிச்சிடணும். குடிக்கும்போது நான் நிறைய வாட்டி குடிக்கும்போது சூடாக இருக்குது அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டேன்னா உள்ளேருந்து குரல் வரும், ஆத்திக்கங்க அப்படின்னு. சூடே இல்லை, வச்ச உடனே குடிச்சிருக்கணும், எல்லாத்துக்கும் பதில் ரெடியாக இருக்கும். உள்ள ஒரு அம்மா காஃபி எடுத்துன்னு வந்து வச்சுது, இந்த பேப்பரை இப்படி திருப்பினான் சார், இவரோட பொண்ணு ஓடி வந்து இடிச்சிடுச்சு டேபிளை, காஃபி கொட்டிடுச்சு. இதுதான் இன்சிடெண்ட்டு. நாயே நாயே கண்டில்ல. 1 நிமிஷம் பொறுமை இல்லாமல் திட்டின வச்சுங்களேன், அந்த பொண்ணு அன்றைக்கி காலையில் அந்த டே முடிஞ்சு போச்சு. அம்மா வெளில வரா, அதை வச்ச உடனே குடிச்சிருந்தான், அவங்களுக்கு அறிவு இல்லையான்னு வாவோ, முடிஞ்சு போச்சு. நீ வச்சேன்னு எனக்கு சொல்கிறதானே, முடிஞ்சு போச்சு. சார் 1 நிமிஷம் பொறுமையாக இருக்கணும் சார், 1 நிமிஷம். அது யார்? நம்ம குழந்தை. 1 நிமிஷம் மட்டும் நீங்கள் பொறுமையாக இருந்தால் உங்கள் வாயில் வர வார்த்தை ஆட்டோமேட்டிக்காக மாறும். அந்த பொண்ணு பாப்பா ஊற்றிட்டோன்னா பக்குன்னு ஆகிடுச்சு, அப்பாவோட காஃபி ஊற்றிட்டுமேனு. உடனே அந்த 1 நிமிஷம் பொறுமைக்கு அப்புறம் என்ன சொல்லுவான், விடுப்பா விடுப்பா, காலைல அடிபட்டுதாடா, அடி இல்லைல்ல, போ 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 போ. ஒய்ஃபு உள்ளேருந்து வருவாங்க, ஒய்ஃபுக்கிட்ட நம்ம என்ன சொல்லுவோம், வச்சவொன்னே குடிச்சிருக்கணும், பாப்பா இடிச்சிருச்சு சொல்லியிருக்கணும். ஒய்ஃபு என்ன சொல்லுவாங்க, நீங்கள் குடிக்கிற வரையும் நின்று டம்ளர் எடுத்து போயிருக்கணுங்க, தப்பு பண்ணிட்டேன். சார் 1 நிமிஷம் பொறுமை ஒரு குடும்பத்தில் காலையில் ஏற்படுகிற ஒரு பெரிய பிரச்சனையை மாற்றுகிறது என்று சொன்னால், அப்போ மொத்தமாகவே பொறுமையாக இருந்தோம்னா, பொறுமை வேணும் சார், பொறுமை வேணும். 1 நிமிஷம் யோசித்தா போதுங்க, பெரிய பெரிய வெற்றி அடையலாம். ஒரு சிங்கம் கரடி நரி 3 பேரும் ஃப்ரெண்ட்ஸு வாக்கிங் போகிறாங்க. கரடியும் நரியும் சிங்கத்தை பார்த்து சொல்லிச்சு, கொஞ்சம் பசிக்குது ஏதாவது பண்ணுங்களேன் அப்படின்னு. சிங்கம் இரு ஏதாவது மாட்டோன்னு புலி வந்து புலியை பார்த்தோன்னே சிங்கம் ஓடி போய் ஒரே அடிச்சு புலியை கொண்டு வந்து அது போராடி ஜெயிச்சு எத்தனை வருதுல்ல, கொஞ்சம் டயர்ட் ஆகிடுச்சு. கரடியை பார்த்தது, 3 பேருக்கு சரியாக ஷேர் போடு அப்படின்ச்சு. இந்த கரடி 1 நிமிஷம் யோசனை பண்ணியிருக்கணும், பண்ணாமல் என்ன பண்ணிச்சு, சிங்கம் ஒரு வார்த்தை சொல்லிச்சுல, என்ன 3 பேருக்கு சரியாக ஷேர் போடுன்னு. அதனால் 3யும் கரெக்டாக ஒரே அளவாக 3. சிங்கம் அப்படி திரும்பி பார்த்த உடனே டென்ஷன் ஆகிடுச்சு சிங்கம். ராஸ்கல், ஒரு பேச்சுக்கு சொன்னோம் 3 பேருக்கு சரியாக, நம்ம எவ்வளோ பெரிய ஆள், போய் அடிச்சுன்னு வந்தது நம்ம தான்,
சும்மா புதர்கிட்ட நின்று வேடிக்கை பார்த்துட்டு ஷேர் மட்டும் சரியாக, அதுவும் நரிக்கும் ஒரே அதே ஷேர். சிங்கம் கோபம் வந்து டென்ஷன் ஆகி பொறுமையை இழந்து கரடியை ஒரே அடி வச்சுது, செத்துப்போச்சு கரடி. இப்போ சிங்கம் சொல்லிச்சு நரிக்கிட்ட, புலி கரடி நம்ம 2 பேருக்கு ஒரே மாதிரி ஷேர் போடு அப்படின்ச்சு. நரி ஒரு நிமிஷம் யோசிச்சது, ஓகே அப்படின்ட்டு மொத்தமாக ஒரு 90% எடுத்து அப்படி வச்சுது, ஒரு 10% எடுத்து இப்படி வச்சுது. ராஜா, இந்த 90% உங்களுக்கு, 10 எனக்கு. சிங்கத்துக்கு பயங்கர குஷி. இப்படி இவ்வளோ கரெக்டாக ஷேர் பண்ண, சரி சமமா தெரியுது சிங்கத்துக்கு. அப்போது நரி சொல்லிச்சான், எப்படி கற்றுக்கினேன் இதான்னு? கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் கரடிகிட்ட கற்றுக்கினேன் ராஜா. டாய், உனக்கு தெரியாதா எனக்கு? அப்படிதாங்க சார், எல்லாத்துக்கும் பொறுமை வேணும் சார். நம்ம வீட்டில் ஒவ்வொரு வீட்லேயும் அம்மா ஒய்ஃபு வச்சுருக்கிற குடும்பங்களில் அம்மாவும் நம்ம வீட்டில் இருக்காங்க வச்சுங்க, ஒவ்வொரு வீட்லேயும் நடக்கிற விஷயம் அது என்ன, சண்டை வரும். சண்டையில் ஒய்ஃபு கண்டிப்பாக கேட்பாங்க, என்ன உங்களுக்கு நான் முக்கியமாக உங்கள் அம்மா முக்கியமானு கேட்பாங்கல்ல. ஒரு நிமிஷம் கூட யோசிக்காமல் பதில் சொல்லுவான் சில முட்டாள், எங்கள் அம்மா தானுவான். அவனுக்கும் சோறு இல்லை, அவங்க அம்மாவுக்கும் சோறு இல்லை. ஒரு நிமிஷம் பொறுமையாக யோசி, விடுடா இன்னும் கொஞ்ச நாள் போ அப்படின்னு சொல்லி விட்டுடணும். அந்த இன்னும் கொஞ்ச நாள் யாருக்குன்னு சொல்லக்கூடாது. அதுதான் புத்தாலித்தனம். அதுக்கு நமக்கு தேவை ஒரு நிமிஷம். சார், குழந்தைங்க கேள்வி கேட்டால் கூட பதில் சொல்ல மாட்டான் சார். நம்ம குழந்தைங்க கேள்வி சார், குழந்தைகள் கேள்வி கேட்டால் பதில் சொல்லணும் சார். குழந்தைங்க கேள்வி கேட்டால் கூட பதில் சொல்ல மாட்டான். ஏன்? பொறுமை கிடையாது. தீபாவளிக்கு பட்டாசு வாங்குறாரு அப்பா, எப்பவுமே தெரியல, தீபாவளிக்கு பட்டாசு வாங்கி வெடிக்காதன்னு வாங்கும். அப்புறம் தீபாவளிக்கு வாங்கினதே கொஞ்சம் முறைக்கு நம்ம எதிர்க்கே கொஞ்சம் பேக்கெட் எடுத்து பண்ணையில் வைப்பாங்க. பையன் கேட்பான் எதுக்கு, ஏன்னா அது கார்த்திகை தீபத்துக்கு வச்சுருக்காங்க. அப்புறம் இன்னொரு பண்டிகைக்கு பையன் டென்ஷன் ஆகிட்டான், வந்ததே கொஞ்சம் அதில் பாதி மேலே போயிடுச்சுன்னு. பையனுக்கு டெய்லி அந்த பட்டாசை பார்த்து என்றைக்கு ஃபங்க்ஷன் வரும், என்றைக்கு பண்டிகை வரும்னு. ஏன்னா குழந்தைங்களுக்கு நம்ம எது பண்டிகை எது பூஜைன்னு சொல்லித்தரல. பையன் வீட்டில் விசேஷம்னா எல்லாமே பண்டிகைன்னு நினச்சினுக்கிறான். சரியா? அன்றைக்கி மாலை அமாவாசை, வீடு பெருக்கி கிறுக்கி சுத்தம் பண்ணுறாங்க, பூஜை நடக்குது. பையன் நினச்சிங்கன்னா இன்றைக்கி பண்டிகை போல இருக்குதுன்னு அவங்க அப்பா கிட்டே கேட்குறான், அப்பா இன்றைக்கி பண்டிகை எது, மாலை அமாவாசை, பட்டாசத்து கூட வெடிக்கணும்னா. அந்த ஒரு நிமிஷம் பொறுமையாக அவனுக்கு சொல்லி கொடுத்துருக்கலாம். இன்றைக்கி பண்டிகையில் படாது, நீ தானே சொன்ன பண்டிகை இன்றைக்கி பட்டாது, அப்போ எப்போ தான் வெடிக்கிறது அப்படின்னா. இந்த டென்ஷனில் நான் பண்ண, நான் செத்தா வெடி அப்படின்ட்டான். பையன் சொன்னால் அதுக்குள்ளே நம் திருமேனா, அவன் கவலை அதுதான், அதுக்குள்ளே நம் திருமேனா. சார், இப்போ கூட நிறைய பேர் டெத்து போகும்போது பட்டாசு வெடிக்கிறாங்கல்ல, அதெல்லாம் அவங்கவுங்க அப்பா சொன்னதுனால ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு பொறுமை இருக்கணும். ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் எந்த காப்பியத்திலே ஒன்றாலும் பாருங்கள், பொறுமை இழக்கிற போது அந்த கதாபாத்திரம் மேலேருந்து கீழே வந்துடும். மகாபாரதத்திலே தருமனை போல ஒரு பொறுமைசாலி யாருமே இல்லை. நச்சு பொய்கையிலே தன் தம்பிகள் எல்லாம் விழுந்து செத்து கிடக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் அந்த அசிரடி கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பொறுமையாக பதில் சொல்லி உத்தமனாக நான் தருமன். பாதி ராஜ்யத்தை எடுத்துகிட்டு துரியோதனன் திருப்பி தரமாட்டேன்னா டென்ஷன் ஆகலை. தம்பிகளை அடக்கி தர்மத்தை காத்தான். பொறுமை. இது பொறுப்பதில்லை தம்பி, எரிதழல் கொண்டு வா, கதிரை வைத்து இழந்தான் அண்ணன் கையை எரித்திடுவோம் பீமன் சொன்னான், அப்பவும் பொறுமை. சூதாடினான், மனைவி வச்சு இருந்தான், அடிமையானான், 12 வருஷம் காட்டில் இருந்தான், அஞ்ஞான வாசம் இருந்தான், பொறுமை. கிருஷ்ணனை அனுப்பி ஏதாவது ஒன்று கிடைக்கதான் பரவாயில்ல, 5 நிலம் 5 வீடு, ஓகே, பொறுமை. ஆனால் சார், பொறுமையை இழந்துட்டீங்க வச்சிங்களேன், நம்மளை உண்மையான கோர முகம் வெளில வந்துடும். நிறைய பேருக்கு அது தெரியாது. நம்ம நல்லவன் மாதிரி எல்லா இடத்துலையும் வேஷம் போடலாம் சார், எல்லா இடத்துலையும் வேஷம் போடலாம். ஆனால் நீங்கள் பொறுமையை இழந்துட்டீங்கன்னா உங்களுடைய நிஜ முகம் வெளியில் வந்துடும். தருமனுக்கு வந்தது என்ன? தருமனுக்கும் கர்ணனுக்கும் சண்டை வருது சார். கர்ணன் தருமனை அடித்து துவைச்சி கொன்னுலான்னு யோசிக்கிறான். ஆனால் தாய்கிட்ட கொடுத்த வர ஞாபகம் வருது, என்ன, அர்ஜுனனை தவிர மீதி பேரை கொல்ல மாட்டேன்னு. அதனால கர்ணன் என்ன பண்ணுவான், தருமனை ஓடிப்போ அப்படின்ட்டுவான். அந்த அவன் ஓடிப்போன்னு சொன்னாங்களே, ரொம்ப அவமானப்பட்டுருவான் தருமன்.
ரொம்ப அவமானப்பட்டுவான். ரொம்ப அவமானப்பட்டதுனால வந்து அர்ஜுனன் கிட்ட சொல்லுவான், நீ என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது, நாளைக்கு கர்ணனை கொல்லணும், நாளைக்கு கர்ணனை கொல்லணும். அப்போவே பொறுமை இழந்து தருமனுடைய நிஜ முகம் வெளியில் தெரிய ஆரம்பிக்குது. நாளைக்கே கர்ணனை கொல்லணும். அடுத்த நாள் போர் நடக்குது, கர்ணனை கொல்ல முடியல. அர்ஜுனன் திரும்பி வரான். பாசறைக்குள்ளே வந்த உடனே முதல் கேள்வி தர்மம் ஓடி வந்து, கர்ணன் செத்துட்டானா அப்படின்வான். அது நான் இல்லையே சார். அந்த இடத்துல பொறுமை இழந்ததுனால் தர்மனுடைய நிஜ முகம், அதுவரை நல்லவராக நினச்சிருந்தான்ல, நிஜ முகம், நீ எல்லாம் ஒரு தம்பியா, உன் கையில் இருக்குதுன்னா காண்டிவமா, என்ன ஒரு வில்லு, பயங்கர சண்டை. அப்போது தர்மன் என்பவன் பொறுமைசாலி, தர்மன் என்பவன் தர்மத்தை பார்த்து எல்லாம் உடஞ்சிது. ஏன்? ஒரு நிமிஷம் அவன் பொறுமையை பண்ணி முடிஞ்சுட்டான். சார், பொறுமை இல்லாமல் எல்லா இடத்துலையும் குலைக்கிறதுக்கு நம்ம என்ன நாயா சார்? நாய் பார்த்துக்கிறீங்களா? நம்ம வீட்டு நாய் தான். நைட்டு கம்முன்னு இருக்கும், ஏதாவது பூனை கிராஸ் பண்ணோம், பௌ அப்படின்னும். நைட்டு எல்லோரும் தூங்குறாங்க, குலைக்கக்கூடாது, அதுக்கு அது ஏதோ ஒரு உருவம் குலைக்கணும். நீங்கள் எது நடந்தாலும் சரி, வாழ்க்கையில் ஒரு நிமிடம் பொறுமையாக இருங்கள், உங்கள் வாழ்க்கை மாறும். பொறுமை இல்லை. ராமகிருஷ்ணர் அற்புதமான ஒரு கதை சொல்லுவார். என்னென்னா, ஒருத்தன் போய் கிணறு தோண்டினான், ஒரு 30 அடி தோண்டினான், அடச்சே அப்படின்னு போயிட்டான். திருப்பியும் போனான், அடுத்த நாள் வந்தான், ஒரு 31 அடி தோண்டினான், அடச்சே அப்படின்னு போயிட்டான். 3ஆவது நாள் வந்தான், 32 அடி தோண்டினான், தண்ணி வரல, செக் போ அப்படின்ட்டான். அப்போ அந்த பக்கமாக ஒரு துறவி வந்தார். என்ன பிரச்சனைன்னாரு. தண்ணி வரல. டாய் லூஸு, முதல் நாள் எவ்வளோ தோண்டினேன்? 31. 2ஆவது நாள் 32. 3ஆவது நாள் 33. ஒன்று செய், இந்த 33 மறுபடியும் இன்னொரு புதிய கிணறு தோண்டாத, 33 தோண்டுனா. சார் நம்ப மாட்டீங்க, 34ஆவது அடியில் தண்ணி வந்துடுச்சு. உன் பொறுமை இல்லை, 3 கிணறு தோண்டி இருக்க. பொறுமை ஒரு நிமிடம் இருந்தால் போதும். ஒன்றும் இல்லைங்க, பொறுமை இருந்தால் என்ன தெரியுமா, உங்கள் உடல் நலம் காக்கப்படும். பிபி வராது, டென்ஷன் ஆகாது. பொறுமையாக இருந்தீங்கன்னா கோபம் வராது. கோபம் தானே எல்லாத்துக்கும். ஆக உடல் நலம் காக்கலாம். 2வது, உங்கள் மனநலம் காக்கலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு மனிதன் ஆரோக்கியமாக இருக்கிறான் என்று சொன்னால், யுஎன்ஓ சொல்லுது, ஆரோக்கியம் என்பது வெறும் உடம்பு சம்பந்தப்பட்டதல்ல, உள்ளமும் சம்பந்தப்பட்டது. ஆக உள்ளமும் உடலும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் பொறுமையை காருங்கள். நாளையிலிருந்து இப்போவே நீங்கள் நிறைய பேர் நினைக்கிறேன், சே எப்போ முடிப்பான்னு தெரியலையேன்னு, கொஞ்சம் பொறுமையை எடுப்பீங்கல்ல. அதனால் நாளையிலிருந்து எப்பொழுது டென்ஷன் வராமல் இருந்தால் ஒரு நிமிடம் பொறுமையை காத்திருங்கள். உங்கள் வாழ்க்கை வளமாகும். வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி.